ஹாய் எவ்ரிவான், குட் ஈவினிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் அதே டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸில் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் நம்ம இப்போ சம்ஸ் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். என்ன அப்படின்னா இதில் டபுள் ஃபங்க்ஷன்ஸ் வரும். ஓகே, நம்ம எப்பயுமே பார்த்த வரைக்கும் எக்ஸு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் தான் பார்த்தோம். இதில் எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 ஃபங்க்ஷன் வரும். ஸோ அப்படி வந்தால் எப்படி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஓகே, சம்ஸ் இப்போ புக் பேக்கில் 15 சம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் சம்ஸ் பார்க்க ட்ரை பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், அவங்க கொடுக்குற கொஸ்டின் என்னென்னா dy by dx என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாட் இஸ் dy by dx? ஓகே, இதில் ஃபஸ்ட்டு சம் எக்ஸ் ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 5 இப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிங்க, அதாவது dy by dx கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. ஓகே, இது பார்த்தோன்னே தெரியுது யூவி மெத்தடில் இருக்குது. ஓகே, யூவி மெத்தட் நமக்கு என்னன்னு தெரியும். என்னது யூவி மெத்தட்? என்ன u v dash ப்ளஸ் v u dash. கரெக்டாக? அதான் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் யூவி வந்து இதான் ஃபார்முலா. ஓகே, ஸோ அதான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ xy ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? இப்போ y ஈக்குவல் டு அப்படின்னா என்னென்னு வரும்? 5 டிவைடட் பை எக்ஸ் அப்படின்னு வருமா? விச் இஸ் நத்திங் பட் 5 இன்ட்டு எக்ஸ் பவர் -1. கரெக்டாக? கீழே இருக்கிற எக்ஸ் மேலே போனால் -1, பவரில் வந்து -1 வரும். ஓகே, இப்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். என்ன வரும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx. ஓகே, இங்கே வந்து நம்ம யூவி மெத்தட் யூஸ் பண்ணல, பின்னாடி யூஸ் பண்ணலாம். ஓகே, dy by dx. அப்புறம் 5 இன்ட்டு எக்ஸ் பவர் -1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? -1 இன்ட்டு எக்ஸ் பவர் -2. கரெக்டாக? அதாவது -1 வரும். ஸோ -2 விச் இஸ் நத்திங் பட் -5 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். இப்படி எழுதலாமா? ஓகே, சரி இப்போ யூவி மெத்தட்னு சொன்னீங்களே, ஒருவேளை அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். சரி, ட்ரை பண்ணலாமே வாங்க. ட்ரை பண்ணால் என்ன வரும்? யூவி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். யூவி டேஷ் போட்டால் என்ன வரும்? எக்ஸ் தான் இங்கே என்ன? யூ டேஷ். ஸோ எக்ஸ் வி டேஷ்னா dy by dx, அதாவது ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx ப்ளஸ் ஒய்யை அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். 5 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஓகே, ஸோ எக்ஸ் இன்ட்டு dy by dx ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இந்த ப்ளஸ் ஒய் இந்த பக்கம் போனால் -y ஆகிடும். ஸோ -y. ஓகே, மல்டிப்ளை இருக்கிற இங்கே வந்தால் டிவைடட் பை எக்ஸ் ஆகிடும். கரெக்டாக? ஸோ -y டிவைடட் பை எக்ஸ் வந்துருச்சு. சரி, இப்போ ஒய்னா என்னன்னு நமக்கு தெரியும். என்ன அது ஒய்னா என்ன? வாட் இஸ் ஒய்? ஒய் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லிக்கலாம், எக்ஸ் அங்கே போயிடுச்சுன்னா 5/y, 5/x. ஓகே, ஸோ இந்த ஒய்க்கு பதிலாக 5/x சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? 5 டிவைடட் பை எக்ஸ் இருக்கும். இங்கே ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ -5 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஸோ வந்துருச்சுங்களா? ஸோ இப்படி போட்டாலும் கண்டுபிடிக்கலாம். ஒய்யை ஒரு பக்கம் வச்சுட்டு மீதி அந்த பக்கம் கொண்டு போய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கண்டுபிடிக்கலாம். இல்லை யூவி மெத்தட் ட்ரை பண்ணியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஓகே, செகண்ட் சம் 2x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. ஓகே, சிம்பிள். அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம் என்ன வரும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2x ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x. கரெக்டாக? ப்ளஸ் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் ஒய் ஸ்கொயர் 2y இன்ட்டு dy by dx which is equal to 0. 9 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. கரெக்டாக? ஓகே, நெக்ஸ்ட்டு எனக்கு யார் தேவை? dy by dx தான் தேவை. கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? dy by dx தான். ஸோ அதை மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். 4x அங்கே போய்ட்டால் -4x ஆகிடும். 2y மல்டிப்ளையில் இருக்குது, கீழே வந்தால் அதாவது டிவைட் ஆகிடும். ஓகே, ஸோ 2 கேன்சல் விச் இஸ் நத்திங் பட் -2x டிவைட் பை ஒய். ஓகே, சரி, அப்போனா இங்கே ஒய்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஒய்னா என்னன்னு தெரியாது. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 -2x ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -2x ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர்னா இந்த வேல்யூனா அப்போ ஒய்னா என்ன? ரூட் எடுக்கணும். ரூட் எடுத்தால் என்ன? 9 -2x ஸ்கொயர். ஓகே, ஸோ இந்த ஒய்க்கு பதிலாக வி சப்ஸ்டியூட்டிங் -2x டிவைட் பை ரூட் ஆஃப் 9 -2x ஸ்கொயர். இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு xy. ஓகே, இந்த சம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் என்ன பண்ண போகிறோம்? சேம் ப்ரொசீஜர் தான் ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். என்ன வரும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y இன்ட்டு dy by dx. xy இது என்ன மெத்தடில் இருக்குது? யூவி மெத்தடில் இருக்குது. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் uv dash, எக்ஸ் இன்ட்டு வி டேஷ்னா dy by dx ப்ளஸ் வி யூ டேஷ், வி ஆர் ஒய், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. அதாவது எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1.
சரி, இங்கே பாருங்கள், நமக்கு 2 dy/dx கிடச்சிருக்குது கரெக்டாக. ஸோ இவங்க எல்லாரையும் ஒரே பக்கத்தில் கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த 2x அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 2x அங்கே போயிடுச்சுன்னா அதே மாதிரி இந்த x × dy/dx இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். அப்போனா மைனஸ் ஆகிடுவாங்க கரெக்டாக. ஸோ dy/dx காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா இந்த -x ப்ளஸ் x இங்கே வந்தால் -x ஆகிரும். இங்கே ஆல்ரெடி ஒரு 2y இருக்காங்க. ஸோ 2y - x ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 2x இங்கே போயிடுச்சுன்னா -2x. இங்கே ஆல்ரெடி ஒரு ப்ளஸ் y இருக்குது, -2x ஓகே. ஸோ ரிமைனிங் இருக்க மல்டிப்ளைல இருக்குது. ஸோ dy/dx விச் இஸ் ஈக்குவல் டு இது மல்டிப்ளை இருக்க டைம் அப்படிங்க வந்தால் டிவைட் ஆகிடும். ஸோ y - 2x டிவைடட் பை 2y - x ஓகேங்களா. இதை புக் பேக்கில் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, மேலே இருந்து மைனஸை வெளியில் எடுத்தால் என்ன வரும், 2x - y வருமா, டிவைடட் பை கீழேருந்து மைனஸை வெளியில் எடுத்தோம்னா x - 2y வரும். ஸோ மேலே இருக்கிற மைனஸும் கீழே இருக்கிற மைனஸும் கேன்சல் ஆகிரும். ஸோ இப்படியும் நீங்கள் ஆன்சர் வச்சுக்கலாம். ஸோ 2 வகையான ஆன்சருமே நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 4th சம். 4x² + 3x - 7y² which is equal to 22. ஓகே, இதிலேருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, சேம் ப்ரொசீஜர். நான் ஸ்பீடாக போகிறோம், அப்படி பாருங்கள். 4x² 8x, 3x 3 - 7 2s are 14, y × dy/dx which is equal to 0. So 8x + 3 - 14y × dy/dx is equal to 0. இந்த டேர்ம் அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சு. அப்போனா -14y dy/dx which is equal to -8x + 3 minus cancel, remaining dy/dx which is equal to 8x + 3 divided by 14y ஓகேங்களா. சரி, இப்போ எனக்கு இந்த ஒய்யோட வேல்யூ என்னன்னு தெரியாது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அதே இந்த மாதிரி இந்த ஃபார்முலாலேருந்து y கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ y கண்டுபிடிச்சா என்ன வரும், -7y² நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். மீதி இப்போ நான் அந்த பக்கம் கொண்டு போயிட்டா 22 - 4x² - 3x. இப்போ இந்த -7 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா, அதாவது சரி எல்லா இடத்துலையும் மைனஸை கேன்சல் பண்ணிட்டோம்னா 7y² which is equal to 4x² + 3x - 22. y² 7 கீழே கொண்டு வந்தோன்னா 4x² + 3x - 22 டிவைடட் பை 7. y² இருக்குது, எனக்கு தேவை y, ஏன்னா இங்கே y தான் தேவை. ஸோ yனா என்ன வரும், √4x² + 3x - 22 டிவைடட் பை √7. ஓகே, டோட்டலாக காமனாக ரூட் போட்டெல்லாம் போட்டுக்கலாம். சாரி, ஸோ இந்த ஒயிலேருந்து நான் கொண்டு வந்துட்டுருக்கேன் ஓகேங்களா. சரி, ஸோ 22 - 4x² - 3x காமனாக மைனஸ் வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி ப்ளஸ் டேர்ம் இவங்களாம் ப்ளஸ் ஆகிருவாங்க, இந்த 22 மட்டும் மைனஸ் ஆயிரும். y² 7 கீழே கொண்டு வந்தால் டிவைட் ஆகிடுச்சு. y மட்டும் வேணும்னா ரூட் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அந்த y வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், 8x + 3 ஹோல் டிவைடட் பை 14 இருக்குது. ஒய்க்கு பதில் நான் இது சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், √4x² + 3x - 22 டிவைடட் பை √7. ஓகே, எனக்கு இந்த √7 கேன்சல் பண்ணணும். எப்படி கேன்சல் பண்ணலாம், மேலே இருக்கிற 8x + 3 அப்படி இருக்குது டிவைடட் பை 14 வந்து 2 × 7 எழுதலாமா, 2 × 7. அந்த 7 ரூட் உள்ளுக்குள்ளே √7 × √7 எழுதிக்கலாமா. ஓகே, ஸோ அந்த கவனிங்க, 2 × ரூட் உள்ளுக்குள்ளே ஒரு √7 போயிடுச்சு இன்ட்டு இன்னொரு √7. ஓகே, அதாவது 2 √7 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், வெறும் 7 கிடைக்கும். ஸோ அந்த 7 வெளியில் வந்தால் 7 2s are 14 ஆகிடுவாங்க. ஸோ 4x² + 3x - 22 ஹோல் டிவைடட் பை √7. ஓகே, ஸோ அந்த √7 இந்த √7 கேன்சல். ஸோ இந்த √7 அதாவது இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 7 சாரி. ஸோ இந்த 7ஆல் உள்ளார மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், ஸோ 8x + 3 டிவைடட் பை 2 × √7 × 4 28x² + 7 3s are 21x - 154. 22 × 7 154. ஸோ இதான் ஆன்சர் ஓகேங்களா.
ஸோ நான் கொஞ்சம் ஸ்பீடாக கொஞ்சம் கரண்ட் போட்டிருக்கேன், புரியும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ 5th சம், if xy equal to 4 then show that x into dy by dx plus y squared equal to 3y. எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? அவ்வளோதான். ஸோ நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறதால நமக்கு தேவை என்னென்ன தேவை, dy by dx என்னென்னு தேவை. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், dy by dx கண்டுபிடிக்கலாம். xy equal to 4னா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அப்போனா y equal to 4 by x. சரி, இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், dy by dxனால் என்ன வரும், வாட் இஸ் dy by dx, 4x 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ இதுதான் dy by dx. ஓகே, ஸோ dy by dx கிடச்சிச்சு. y ஸ்கொயர்னா 4 ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்டு, எக்ஸ்னா வாட் இஸ் எக்ஸ், 4 by y, அதானே எக்ஸு. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள். ஸோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் அப்படி வச்சுக்கலாம், dy by dx பதிலாக மைனஸ் 4 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக 4 by x. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம், 16 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர், கரெக்டாக, விச் இஸ் ஈக்குவல் டு 3y. ஓகே, அதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ மேலேயும் டினாமினேட்டர் காமனாக இருக்குது, ஸோ நியூமரேட்டர் ஆட் பண்ணலாம். நியூமரேட்டர் ஆட் பண்ணால் என்ன வரும், 12. ஸோ 12x டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர், அதை ஸ்கொயர் கேன்சல்னால் என்ன வரும், ஸோ 12 டிவைட் பை எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 3y. சரி, எப்படி 3y ஆகும், இப்போ 4 by xக்கு பதிலாக y போடலாமா. ஸோ இதை என்ன பண்ணலாம், 4 into 3 by x அப்படின்னு எழுதிக்கலாமா, 4 3 are 12 x. ஸோ 4 by x என்னன்னு சொல்லலாம், yன்னு சொல்லலாம். ஸோ 3 into y equal to 3y. ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, ஸோ ரிமைனிங் சம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.